இயங்குகிறேன், மேலே கருணாநிதி ஆத்மாவும் விஜயகாந்த் ஆத்மாவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த கூட்டணி அனுமதித்திருக்கு சொன்னாங்க சார். பிரச்சாரத்துல இருக்கு சார். இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை எப்படி கழுவி ஊத்தினாங்கன்ற வீடியோவும் இருக்குது. இன்னைக்கு அதை நிறைய பேர் சுத்த விட்டுனுக்குறாங்க. அப்புறம் பிரச்சாரத்துல சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்லி நிக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா அங்கேயிருந்து ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் கூட்டணி பேரம் பேசுறாங்க. நீங்க பானர்ஜி அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, எம்.கே. ஸ்டாலின் காங்கிரஸ் இவங்க பாஜகவுடன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு. அது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரோட கூட்டணி. அவர்கள் ரொம்ப நல்லவர் இவரு அப்படின்னு முட்டு கொடுத்து சரி ரைட்டு, இனிமே இவர் மரண்டு பிடிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எல்லா ஆப்ஷன்ஸையும் சிதைத்து விட்டு தவேகா பக்கம் போற ஆப்ஷனையும் விட்டுட்டார், அதிமுக பக்கம் போற ஆப்ஷனையும் விட்டுட்டார். அங்க உங்களோட தான் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு ரைட்டு இவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணி யார் வேணா என்ன வேணா அர்த்தம் சொல்லிக்கிட்டு சார். இவர் கூட ஒரு அர்த்தம் பேட்டியில சொல்லிட்டாங்க சார். ஆனா நிறுத்தி இருந்தாருன்னா அது வேற லெவல். நானா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சேன். அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் ரைட், அவங்க ஏதோ யோசனையில இருக்காங்க, எழுந்துக்கிட்டோம். அப்படியே என்னங்க பேசுங்கன்னா இல்லைங்க அவங்க ஏதோ யோசனையில இருக்காங்க போல இருக்கு. வேட்பாளர் யாருன்னு ஜனங்களுக்கு தெரியணும்ல. அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்படித்தானே இந்த கொரோனா பீரியட்ல தலைவரை கொலகாரன்னு சொல்றாரு அவரு. இல்ல இந்த கொரோனா பீரியட்ல அந்த பட்டியலின சமுதாயத்தினரை தவறாக பேசிவிட்டார்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ் கூட போட்டு, இல்லைங்க கொரோனாங்க இப்ப நான் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. வாபஸ் வாங்கிக்குவாங்களோ. ஒரு தனிநபரை பத்தி பேசினா தப்பு, சமுதாயத்தையே கொச்சையா பேசினா இவங்க தான் சமூக நீதியை காப்பாத்துறவங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். எப்படி ஒரு மரம் வருடத்திற்கு ஒரு முறை பலன் கொடுக்குதோ அது போல தேர்தலின் போதுதான் கட்சிகளுக்கான பலன் கிடைக்கும். அதாவது கூட்டணி தலைமையில் இருக்கிறவங்களுக்கு. திருமாவளவன் 5 வருடங்களா நீங்க சொல்ற பல விஷயங்கள்ல ஆளுங்கட்சிக்கு ஒரு அப்படியே மென்மையான போக்கு, ஆமா கண்டனம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு விஷயங்களை சொல்லிட்டு ஒரு அனுசரணையா போயிட்டு இருந்தாரு. அவருக்கான பலனை எப்ப கொடுக்கணும்? எலெக்ஷன் அப்ப தான் நீங்க கொடுக்கணும். அப்ப எலெக்ஷன் அப்ப நீங்க அதை விட மோசமா நடத்துறீங்க அப்படின்னா இந்த 5 வருடங்களா விசிகாவை திமுக பயன்படுத்தி கொண்டதா? இன்னும் சொல்ல போனா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நான் இன்னொரு கணக்கு சொல்றேன் சார். தேமுதிகவுக்கு 10 சீட் அப்படிங்கறதுல பல அரசியல் கணக்குகள் யூகங்கள் இப்போ ரிவீல் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னா விசிகாவுக்கு கொடுத்ததே 8 தான். அதுலயும் ஒண்ணு காங்கிரஸ்க்கு ஒரு கொடுத்தாருன்னா அப்புறம் 7 தான். அப்படின்னா அதுல எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களுடைய கணக்கு இருக்கும். பட் தேமுதிக கொடுத்தது 10. ஒருவேளை அடுத்த கட்சி அடுத்த அதிகமான இடங்களா தேமுதிக வரணும்னு நினைச்சே அது கொடுத்துருக்க கூடாதுன்னு ஏன் சொல்ல முடியும்? ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா துணை முதலமைச்சர் பதவி தேமுதிகவுக்கு ஏன் திமுக கொடுக்காதுன்ற இந்த கணக்கீடுகள்லாம் ஏன் சார் நம்ம சொல்லக்கூடாது? என்ன நினைச்சுக்கிறீங்க? தேமுதிக எல்லாம் ஒட்டுமொத்தமா வேற பக்கம் எந்த பக்கம் ஒன்னா போவாங்க. நீங்க என்ன சார் இன்னொரு புக்க போடுறீங்க? ஐயோ, ஒருவேளை நாளைக்கே தேமுதிக ஒரு 8 இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, இவ்வளவு தொங்கு சட்டசபை வருதுன்னு வச்சுப்போமே. ஒரு பாயிண்ட் சார், இவ்வளவு நாட்கள் திமுகவோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கவில்லை என்று இயங்குகிறேன், மேலே கருணாநிதி ஆத்மாவும் விஜயகாந்த் ஆத்மாவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த கூட்டணி அனுமதித்திருக்கு சொன்னாங்க சார். பிரச்சாரத்துல இருக்கு சார். இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை எப்படி கழுவி ஊத்தினாங்கன்ற வீடியோவும் இருக்குது. இன்னைக்கு அதை நிறைய பேர் சுத்த விட்டுனுக்குறாங்க. அப்புறம் பிரச்சாரத்துல சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்லி நிக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா அங்கேயிருந்து ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் கூட்டணி பேரம் பேசுறாங்க தானங்க நீங்க. அப்புறம் அவங்கள போய் சொல்றீங்க கொள்கையாவது புடலங்காயாவது. யாரு நிறைய கொடுக்குறாங்களோ சீட்டு நீங்க உடனே நோட்டான்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு கூட்டணி அப்படின்றதுதான் அவங்களுடையது. அப்புறம் நாளைக்கு தொங்கு சட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் உனக்கு துணை முதலமைச்சர், நான் எங்க போகணும் அங்க போவேன். அவங்க துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க, இல்ல அமைச்சர் கொடுக்குறாங்க, இல்ல வேற அதுக்கு பேரம் நடக்கும். இப்போ ஒருவேளை இங்கேயும் ஓரளவுக்கு மெஜாரிட்டி இங்கேயும் இவங்க சீட்டு யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் ஆட்சின்றப்ப வர்றப்போ இந்த பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கங்க. இந்த கூட்டணின்றது தேர்தலுக்கு மட்டும்தான். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் அதான் சொல்றாங்க. அது பாருங்க கூட்டணின்றதெல்லாம் தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்தலோட முடிஞ்சு போச்சு, ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற கூட்டணி. உங்க லாங்குவேஜ் தானே. ஐ எம் நாட் புட்டிங் வேர்ட் இன்டு யுவர் மவுத். நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த கூட்டணி. இப்ப இங்க யாரு சீட்டு கொடுக்குறாங்களோ அதிகமா அவங்களோட கூட்டணி. அங்க யாரு அமைச்சர் பதவியோ இல்ல வாரிய தலைவர் பதவி அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி. அவ்வளவுதான். அடுத்தது திருமா அவர்கள் ரொம்ப நல்லவர் இவரு அப்படின்னு முட்டு கொடுத்து சரி ரைட்டு, இனிமே இவர் மரண்டு பிடிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எல்லா ஆப்ஷன்ஸையும் சிதைத்து விட்டார். தவேகா பக்கம் போற ஆப்ஷனையும் விட்டுட்டார், அதிமுக பக்கம் போற ஆப்ஷனையும் விட்டுட்டார். நாங்க உங்களோட தான்
அப்படின்னு முடிவெடுத்த பிறகு ரைட்டு இவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதனுடைய ரிசல்ட் இந்த அவமரியாதை தேவையாது. எல்லாரும் அமைச்சரே எழுந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கூட கண்டிப்பா நீங்க சொன்ன வேர்ட் கரெக்டான. அமைச்சரே அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பிரேமலதா விஜயகாந்தை விட அமைச்சரே அப்படிங்கிறது உயர்வுதான். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி, அமைச்சரா இருக்காரு, எத்தனை வருஷமா அமைச்சரா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு. கண்டிப்பா இவங்க இப்பதான் வந்து எலெக்ஷன்லயே நிக்கிறாங்க. 10 சீட்டு 0.5 இருக்கிறவங்களுக்கு எதுக்கு 10 கொடுத்தீங்க, உங்களுக்கு ஆர்குமெண்ட் எல்லாம் வருது. அங்கேயும் விசிகாவை கீழே தள்ளிட்டு தேமுதிகவுக்கு பெரிய இடம் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயும் அவர் சொல்கிறார், அதுவும் வந்து வெறும் பிரேமலதா விஜயகாந்த்னு சொல்லல, கேப்டன் அவர்களது அரசியல் வாரிசு, அப்புறம் வெல்லும் தலைவி, இன்னும் என்னென்னவோ சொல்றாரு. இவ்வளோத்த சொல்லியும் அதை கேட்டுக்கின்னு ரைட்டு நீங்க பாட்டுக்கு பாடிக்கினே இருங்க என்னுடைய புகழ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, இதை விட ஒரு மிகப்பெரிய அவமரியாதை திருமாவளவன் போன்ற தலைவருக்கு வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா இது வரைக்கும்? ஆனா அவர் குரல் கொடுக்க கூட முடியாம இருக்காரு. புரியுதுங்களா? இதுதான் சார். அப்ப இத பாக்குற அவருடைய தொண்டர்கள் இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நாம எல்லாம் விசில் அடிக்க போயிடும் அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டே இருக்க போறாங்க. புரியுதுங்களா? ஓகே, இது எலெக்ஷன்லயே தெரிஞ்சிரும். நிச்சயமா நடக்க போதா இல்லையா பாருங்க. பாருங்க நீங்க வந்து மறுபடியும் தான் சொல்றது, ஊழல் அப்படின்றதெல்லாம் கூட இங்க வந்து மக்கள் அதை ஏத்துக்கிட்டு தைரியம் துணிவு இதுதான். உனக்கு பிரச்சனை வரும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ற, அதுதான் ரைட்டா. அப்போ இவ்வளவு பெரிய அவமரியாதை நடந்திருக்கின்றது. நான் கேட்கிறேன், அப்ப முதலமைச்சர் பேசும்போது ஏன் எழுந்து நிக்கிறீங்க? அதே மாதிரி உட்காந்துருந்தா இங்க கேள்வியே இல்லை, அவ்வளவுதான். அப்பவும் அதே நினைவுகளில் ஆழ்ந்திருந்தாருன்னு முட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப மட்டும் ஏன் எழுந்துக்கிறீங்க? அப்ப முதலமைச்சர்னா நாங்க மரியாதை கொடுப்போம், நீங்க யாருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. புது வெளியில கேமரா முன்னாடியே விசிகா திருமாவளவனுக்கு வந்து இந்த மாதிரியான கேமரா முன்னாடியே அப்போ மத்த இடங்கள்ல பிளாஸ்டிக் அதான் சார் பிளாஸ்டிக் சேரு இதெல்லாம் நடந்திருக்குமோன்றது சார் நினைச்சோம். உண்மையிலேயே உள்ளபடியே நெஞ்சம் பார்த்து அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும், அவர் எப்படி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாரு, தன்னுடைய சீட்டு ஆர்குமெண்ட் எப்படி வச்சிருப்பாரு, எந்த இடம் வேண்டும் அப்படிங்கறத அவர் எப்படி சொல்லியிருப்பாரு, யாருக்கு சீட்டு கொடுக்கறோன்றத அவர் எப்படி பேசியிருப்பாரு, பல கேள்விகள் வருது சார். அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அவமரியாதையை தாங்கி கொண்டு இந்த கூட்டணி அப்படின்னா அப்ப கூட்டணிக்காக வந்து இப்ப திருமாவளவன் அப்படின்றது ஒரு தனி மனிதர் கிடையாதுங்க, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை, நீங்க குறிப்பிட்ட ஜாதின்னு கூட சொல்ல வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாகத்தான் இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அவமரியாதை. உண்மை. நீங்க வந்து திருமாண்ட தனி மனிதர் அசிங்கப்படுத்துறாரு நினைக்காதீங்க. வாட் யூ ரெப்ரசன்ட், அதுக்கு இப்படி ஒரு இன்சல்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை கூட நீங்க கேள்வி கேட்காம கூட்டணி அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்ப கூட்டணிக்காக எதையெல்லாம் நீங்க பலி கொடுக்க போறீங்க? சுயமரியாதை அதுதானங்க முக்கியம். பதவின்றது வந்து தோல்ல போட்டிருக்க துண்டு மாதிரி, ஆனா சுயமரியாதை தான் கட்டியிருக்க வேட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த வேட்டிக்கே வந்து ஆபத்து அப்படின்னு போது நீங்க சும்மா இருக்கீங்களே? அடங்கமுறை அத்துமீறி உங்களுக்கே இல்லையே, நீங்களே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு தான் 10 கேஸ் வாங்கு அப்படின்னு. இங்க ஒரே ஒரு கேள்வி, என்னங்க எழுந்து நிக்க மாட்டீங்களா? ஒன்னும் கேட்க கூட வேணாம், அவங்க கேட்டுக்கலாம் சார். இல்ல கேட்க வேணாம் ஆரம்பிச்சு அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க எழுந்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கணும். அவரு பேசக்கூடாது, அது எழுந்துக்கல ரைட், அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் நான் அடுத்த வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு நின்றுந்தாருன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். யாரு வேணா என்ன வேணா அர்த்தம் சொல்லிக்கிட்டு சார், இவரு கூட ஒரு அர்த்தம் பேட்டியில சொல்லிக்கலாம் சார். ஆனா நிறுத்தி இருந்தாருன்னா அது வேற லெவல் தான். நானா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் ரைட், அவங்க ஏதோ யோசனையில இருக்காங்க எழுந்துக்கிட்டோம் அப்படியே இன்னும் எனக்கு பேசுங்கன்னா, இல்லைங்க அவங்க ஏதோ யோசனையில இருக்காங்க போல இருக்கு, வேட்பாளர் யாருன்னு ஜனங்களுக்கு தெரியணும்ல, அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது கெத்து. தொண்டர்கள் அத்தனை பேரும் இது தலைவனுக்கு அழகியா அப்படின்னு சொல்லியிருப்பான். கரெக்ட். விட்டுட்டாரு. அதுக்காக நான் நாளைக்கு தோல்ல துண்டு போட்டு அரசியல்வாதியா போக முடியுமா? தப்பு ராம்ஸ், ரொம்ப தப்பு. இவங்க எழுந்துக்காதது தப்பு அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மா போனார் இல்லையா, அது அதை விட பெரிய. எனக்கு இவ்வளவுதான். இது தொண்டர்களுக்கு அவர் வந்து தவறு செய்து விட்டார்னு தான் நான் சொல்வேன். தொண்டர்களை கைவிட்டு விட்டார்னு தான் நான் சொல்வேன். அவரை நம்பின மக்களை வந்து இவர் கைவிட்டு விட்டார்னு தான் நான் சொல்வேன். காவல்துறை இன்னுமே ஆக்டிவா இயங்கி கொண்டிருக்கிறது. குற்றங்களை பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ நடந்த சமீபத்திய சம்பவமா சவுக்கு சங்கர் கைது. ஆந்திராவில் 2 பேரும் கைது பண்ணிருக்காங்க, மாலத்தீவங்களையும் சவுக்கு சங்கரையும் கைது பண்ணிருக்காங்க. இது கோர்ட் நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல தமிழக அரசுடைய நடவடிக்கையா பாக்குறீங்களா? இதுல இருக்கக்கூடிய உள் விஷயங்கள் என்ன உங்களுடைய பார்வை? இதுல வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா எதுவும் சொல்ல முடியாதுங்க, இது சரியா அது தவறா அப்படின்னு. அவருடைய பெயில் முடிந்து விட்டது.
ஸோ பெயில் கண்டிஷனே இதுதான், இத்தனாம் தேதி வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு, அந்த பெயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்கணும். அண்டு முதல்ல வந்து பெயில் கொடுக்கும் போதே ஏதோ சில இதெல்லாம் பேச முடியாது, இவங்களை பற்றி பேசக்கூடாது, அவங்களோட இது பண்ணக்கூடாது கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை அவர் மீறி விட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னும் போது அவர் வேற சொல்லியிருந்தாரு, என்னங்க அது ஒருத்தர் தலைமறைவாக இருக்காருன்னு கூட வச்சுக்கிட்டோம், அதுக்காக வந்து அவர் சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க சட்டம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதுதான் நான் சொல்வேன், அந்த மோடி அவர்களை பத்தி அவதூறு பேசுறதுக்குன்னே ஒரு பெரிய கும்பல் இருக்குது. இப்ப அதுல புதுசா ஒரு பெண்மணி ஒருத்தங்க சேர்ந்துக்கிறாங்க, டுபாக்கூர் அள்ளி விட்டுனுக்குறாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சு நீங்க கேள்வி கேட்டாலே அவங்க எவ்வளவு டுபாக்கூர், அதாவது அது பொய் செய்தி அப்படின்றது மட்டும் இல்ல, இவ்வளவு கேவலமா பொய் சொல்லி நிக்கிறியா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா, போக்கத்த பயிலுவடா அப்படின்னு ஒரு பெரியவர் இங்க சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த பொய் கூட சொல்ல தெரியலையா, நீ எல்லாம் வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைன்னு ஊரை ஏமாத்திருந்தீங்க, அப்படிதான் நமக்கு சந்தேகம் வரும். ஆனாலும் பாஜக சும்மாவே இருக்காங்க. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணி நானும் ரவுடி தான் மொமெண்ட் மாதிரி இவங்களை ஏற்றி விடணும் அப்படின்னு. அப்படி எலெக்ஷனுக்கு ஒன்றும் எவ்வளோ நாள் இருக்குது, அதுக்குள்ள அவர் எவ்வளோ வீடியோ போட்டுற போறாரு. அவர் வீடியோ பார்த்து தமிழ்நாடு மக்கள் அப்படியே மாறிட போறாங்களா, மாறிடுவாங்களோன்ற பயம் இருக்குல்ல. அப்ப பயம் இருக்குன்னா அப்ப உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் தெரியுமே சார். என்ன சொல்றேன்னா, ஆனது ஆயிப்போச்சு. இன்னும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணி இருந்துட்டு எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தான் 200ல ஜெயிக்க போறீங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவரே வந்து ஹாங்காங், பேங்காங், டோக்கியோ இங்க கிளம்பிடுவாரு. அவரோட கதி என்ன நடக்குது, அண்டார்டிகா போயிடுறோம்ப்பா, அங்க சோறு தண்ணி இல்லாட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு ஓடி இருக்க போறாரு. உங்களுக்கு தொல்லையே இல்லை. அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இவ்வளோ வீடியோ போட்டுமே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின் போது மறுபடியும் அவர் உங்க பக்கமே வந்துருவாரு. கண்டிப்பா அதாவது கூட நடக்கலாம் இல்லையா. சோ இதுதான் வந்து அப்படி பெருந்தன்மையா நீங்க போக்கா போறது அப்படின்றது. அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, சட்டத்தை மீறினார், நாங்கள் அவரை கைது செய்து விட்டோம் அப்படின்னா 1.5 வருஷமா இடி தேடிந்தாங்க ஒருத்தர். அவரு நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காரு சார். அவரை கேட்டா அது ஈடிங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வேற அந்த ஒரு இடி விளக்கென்ன, அவர் பாட்டுக்கு கோர்ட்டுக்கு ஒரு நாள் வராரு, என்னங்க இவரை தேடிந்தவங்க அப்படின்னு ஒரு சாக்கு கூட இல்லை, அவர் பாட்டுக்கு கோர்ட்ல வந்து அட்டன் பண்ணிட்டு போறாரு. இந்த லட்சத்துல இருக்குது இடி, இதுல நீங்க வந்து இவங்களை கேக்குறீங்க. இன்னொன்னு, இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ற இந்த நேரம் வரைக்கும், வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவோம் மேபி லேட் ஆகும், பட் இந்த நேரம் வரைக்குமே சென்னை கமிஷனர் பஞ்சாயத்து அப்படின்றது இருக்கு, அவர் மாற்றப்படவில்லை. ஏன்னா அவருக்கும் கைது செய்யப்பட்டவருக்குமான பந்தம் அப்படிங்கறத அவரே நிறைய விஷயங்கள்ல ட்வீட், எக்ஸ் வலைதளத்துல பதிவுகள் போட்டு நம்ம கேட்டிருக்கோம். இப்ப இவ்வளவு அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் வரைக்கும் மாற்றப்பட்ட கரங்கள், முதலமைச்சர் அதுக்கு விளக்கம் சொல்லி இப்படிலாம் பண்றாங்களேன்னு கேட்கப்பட்டாங்க. ஆனா இவரு மாற்றப்படலையே, அப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டா அப்படின்ற கேள்விலாம் வருதே சார். இது மம்தா பானர்ஜி அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, எம்.கே. ஸ்டாலின், காங்கிரஸ் இவங்க வந்து பாஜகவுடன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு. அது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரோட கூட்டணின்றது அன்னைக்குதான் தெரியும் நினைக்கிறேன். இப்ப சொல்றதெல்லாம் பொய் காப்பாளு அப்படின்னு தான் தெரியும். இங்க எல்லாருக்கும் 2 முகம் இருக்கு. ஏன்னா பாஜக இருக்கவங்க தான் புலம்பிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ரொம்ப நாளா புலம்பிட்டு இருக்காங்க. திமுக ஒண்ணுமே சொல்லல, ஏதோ சீஃப் செக்ரட்டரி ஒருவேளை அவங்க கூட யோசிச்சிருக்கலாம், நாம எதுவுமே சொல்லாம இருந்தா அப்புறம் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னது உண்மையான ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால ஒண்ணு கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஏதோ மாத்தினா மாதிரி மாத்தி இவங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மாதிரி குத்தி அப்படிலாம் கூட ஏதாவது இருக்குமா ராம்சு? சார், தனிப்பட்ட விமர்சனங்கள், முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றாரு. திமுக என்ன கருத்து வைக்கப்படுதோ அதற்கான பதில தான் அவர் சொல்றாரு. ஆனா தம் பர்சனலா அட்டாக் பண்றாருன்னு சொல்லிட்டு ஆர்.எஸ். பாரதி இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. 2வது, துணை முதலமைச்சர் ரொம்ப கோவப்படுறாருங்க, எதிர்கட்சி தலைவர் சொன்னா இனிமே அவர் கெட்ட வார்த்தை பேசுவார் போல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நக்கலா பேசியிருக்காரு. இவர் வந்து அவர் கால்கடியில் இருந்தாருன்னு சொல்ல, அவர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்ட பதிவுகளை பத்தி நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த விஷயங்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அண்ணன் ஆர்.எஸ். பாரதி சொல்லியிருந்தாரா? அவர் தானே வந்து இந்த கொரோனா பீரியட்ல தலைவரை கொலகாரன்னு சொல்றாரு அவரு. இல்ல, இந்த கொரோனா பீரியட்ல அந்த பட்டியலின சமுதாயத்தினரை தவறாக பேசி விட்டார்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ் கூட போட்டு, இல்லைங்க கொரோனாங்க இப்ப நான் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி, இந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல, வாபஸ் வாங்கிட்டுருவாங்களோ. ஒரு தனி நபரை பத்தி பேசினா தப்பு, சமுதாயத்தையே கொச்சையா பேசினா
இவங்க தான் சமூக நீதியை காப்பாத்துறவங்க. இவங்க போயிட்டு தனிநபர் விமர்சனம் சொல்றாங்க, அதை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அண்ணாமலை கேட்ட மாதிரி தான் கேட்கணும். நீங்க உண்மையான பத்திரிகை பேசுவாங்க, எப்படி கண்ணியமா பேசுவாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. யாரு? திமுக காரங்க சார். சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? மறுபடியும் சேர்த்து நாங்க போல அது தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்றது நீங்க மறுபடியும் தப்பு பண்ணா அந்த அளவுக்கு அவங்க பாக்குறாங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? அப்ப தப்பு பண்ணா தண்டனை கொடுத்துட்டு மறுபடியும் சேர்த்துப்போம். இப்போ ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு, பணத்தை கையாண்டுட்டாரு, அவருக்கு வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. லஞ்ச பணம் வாங்கணும், திருப்பி கொடுத்துட்டோம்னு சொன்னமா இல்லையா? அது ஆக்சுவலா இருங்க அந்த மாதிரி இவரு செந்தில் பாலாஜி சொல்லவே இல்லை. இங்க நிறைய திமுகலயே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர்தான் திருப்பி கொடுத்துட்டாருங்க. இல்ல நல்லா நீங்க அந்த இது எடுத்து பாருங்க. யாரோ ஒரு ஏஜென்சி அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிங்க நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி வாங்கினோம், இப்ப எங்க கிட்ட காசு இல்ல. சில பேருக்கு கொடுத்துட்டோம், சில பேருக்கு கொடுக்க முடியும், இப்படிதான் சொன்னாங்களே தவிர செந்தில் பாலாஜி அவர்கள் என் பிஏ வாங்கிட்டாரு எனக்கு தெரியாது நான் கொடுத்துட்டேன்னு எங்கேயுமே சொன்னதா எனக்கு தெரியலங்க. ஆனா இதையே நிறைய பேர் திமுகலயே சொல்லிருக்காங்க, திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அவர் வாங்கவே இல்லை, அவர் எப்படி திருப்பி கொடுத்துருவாரு? அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னவோ திமுகவினர் கண்ணியமாக அப்படின்லாம் சொல்லி நிக்கிறீங்க. சரி விடுங்க, அதை தான் நான் அப்பவே சொல்லிட்டேன். ஒரு சமுதாயத்தை பத்தி கொச்சையா பேசும்போது அப்போ வந்து அது உங்களுக்கு பெருசா தெரியல, தனிநபர் அப்படின்னா. இது வரைக்கும் திமுகவினர் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே போடலாம். அது நீங்க அதிமுகவினர் போய் கேட்டு பாருங்க. திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்டப்போ மறைந்த தலைவர் என்ன பதில் சொன்னார்? அதான், அதாவது அப்புறம் அந்த கல்லால் அடிச்சு ரத்தம் வந்தது, நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, விடுங்க. அதனால இந்த கண்ணியத்தை பத்தியோ தனிநபர் விமர்சனத்தை பத்தியோ பேசுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் யோகியதை கிடையாது. அதாவது அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நீங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க, நீங்க அவரான போய் கேட்கணும். அப்போ அந்த கொரோனா பீரியட்ல அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் அண்ணாமலை மாதிரி தான் சொல்லுவேன். அப்போ நீங்க நேர்மையான பத்திரிகையாளர், அவரை கேட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க, நீங்க அப்படிதான் நான் சொல்வேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.